Hi everyone, welcome back to my channel with another spoken English video. This is a 15 days beginner level spoken English course. So today is the 9th day session. So I know that you are very curious to know what we are going to learn today. Today is question sentence day. We have already learned about a pattern of question sentences, yes or no questions. I already told you that there are two patterns of question sentences in English, yes or no questions, WH questions. எஸ் ஓ நோ கொஷின்ஸோட லெசனை நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னால் ஹெல்பிங் வேர்ட்ஸ் மூலமாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல எல்லா ஹெல்பிங் வேர்ப்ஸுமே கொடுக்கப்பட்டு இருக்குது. இது பற்றிய லெசன் உங்களுக்கு 5th டேயில் நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ அந்த லெசனை நீங்கள் ஆல்ரெடி பார்க்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இந்த லெசனுக்குள்ளே வாங்க. பிகாஸ் திஸ் இஸ் த கண்டினியூவேஷன் ஆஃப் தட் லெசன். நீங்கள் எஸ் ஓ நோ கொஷின் உருவாக்குவீங்க. இதை வச்சு ஹெல்பிங் வேர்பாக ஸ்டார்ட்டில் வச்சு. ஸோ அந்த ஒவ்வொரு ஹெல்பிங் வேர்புக்கும் முன்னாடி தான் நீங்கள் WH கொஷின் வேர்டை இணைக்கணும். எதுக்காகன்னு சொன்னால் WH கொஷின்ஸை உருவாக்குறதுக்கு. அண்டர்ஸ்டுட்? WH கொஷின்ஸை உருவாக்க நீங்கள் ஆல்ரெடி உருவாக்கிய அந்த கொஷின் சென்டென்ஸ்க்கு முன்னாடி WH கொஷின் வேர்ட்ஸை இணைக்கணும். ஸோ இந்த ரெண்டு விதமான கொஷின்ஸுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தான் எஸ் ஓ நோ கொஷின் ஹெல்பிங் வேர்ப் வச்சு ஸ்டார்ட் ஆகும். WH கொஷின்ஸ் WH கொஷின் வேர்டை வச்சு ஸ்டார்ட் ஆகும். அடுத்து இவற்றோட ஆன்சர்ஸ், எஸ் ஓ நோ கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் எஸ் அல்லது நோ அண்டு ஸ்டார்ட் ஆகும். எஸ் அல்லது நோ அண்டு ஸ்டார்ட் ஆகி அடுத்து அதில் நீங்கள் யூஸ் பண்ணிய ஹெல்பிங் வேர்ப், அதாவது கொஷனில் யூஸ் பண்ணப்பட்ட ஹெல்பிங் வேர்ப் ஆன்சராக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், டூ யூ லைக் காஃபி? எஸ் ஐ டூ. ஆர் யூ கம்மிங் டுடே? எஸ் ஐ ஆம். ஹாவ் யூ டேக்கன் லஞ்ச்? நோ ஐ ஹாவன்ட். இந்த மாதிரி யூஸ் பண்ணிய ஹெல்பிங் வேர்ப் தான் ஆன்சராக வரும். எஸ் அல்லது நோ வந்து அதுக்கு பிறகு ஆன்சராக வரும். பட் WH கொஷின்ஸ்க்கு ஆன்சர் அந்த மாதிரி இருக்காது. கொஷனில் கேட்கப்பட்ட விஷயத்துக்குரிய ஒரு தெளிவான ஆன்சர் கொடுக்கப்படணும். எஸ் ஓ நோ ஆன்சராக அங்கு வராது. ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த லெசன். ஸோ அதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டாக நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது WH கொஷின் வேர்ட்ஸ் என்ன அப்படின்ற விஷயம். These are the WH question words that help you to make WH questions. Look at them. What, which, who, whom, whose, where, when, why, how. ஸோ இந்த எல்லா வேர்ட்ஸ்லேயும் WH இந்த ரெண்டு வேர்ட்ஸும் அடங்கி இருக்குது. அதனால தான் இவற்றுக்கு WH கொஷின் வேர்ட்ஸ் என்று பெயர் சொல்லப்படுது. ஸோ இவற்றை வச்சு எப்படி கொஷின் கேட்குறது, அதே போல் இவற்றோட மீனிங் என்ன, இவற்றை தனியாக மட்டும்தான் யூஸ் பண்ணப்படுமா அல்லது வேறு நவுன்ஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் கூட சேர்த்து யூஸ் பண்ணப்படுமா, இப்படியாக இந்த விதமான கொஷின் பற்றிய அத்தனை விஷயங்களுமே இன்றைக்கு அலசி ஆராயப்பட போகுது. ஸோ டோன்ட் மிஸ் எனி பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஓகே, வாட்ச் டில் எண்ட் அண்ட் comment with your own WH questions. ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது வாட், என்ன என்ற மீனிங்கில் யூஸ் பண்ணப்படும். என்ன என்ற ஒரு கொஷின் கேட்க, வாட் இஸ் யுவர் நேம், பெயர் என்ன. வாட் டூ யூ வாண்ட், என்ன வேண்டும். வாட் ஹேப்பன்ட், என்ன நடந்தது. வாட் ஹாவ் யூ டன், என்ன செய்திருக்கிறீர்கள். இப்படியாக என்ன என்று கேட்குறதுக்கு. ஸோ போடப்பட்டிருக்கிற இந்த சென்டென்ஸ் பற்றிய முழுமையான கிராமர் டீட்டெயில் இந்த வீடியோட எண்டில் வரப்போகுது. ஸோ வாட்ச் த வீடியோ டில் எண்ட். அடுத்து வாட் கூட ஒரு நவுன் சேர்த்தும் நாங்கள் ஒரு கொஷின் கேட்க முடியும். அது ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில் நாங்கள் கொஷினை கேட்குறதுக்காக வேண்டி, ஸ்பெசிஃபை பண்ணி கேட்குறதுக்காக வேண்டி. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் டைம் டு யூ வேக் அப். ஸோ அந்த டைமை பற்றி ஸ்பெசிஃபை பண்ணி எந்த டைமில்
எழும்புறீங்க, தூங்கி எழும்புறீங்க, இந்த மாதிரி கேட்க. வாட் கைண்ட் ஆஃப் புக்ஸ் டூ யூ ரீட்? வாட் டைப் ஆஃப் ஃபுட் டூ யூ லைக்? வாட் கலர் டூ யூ ப்ரிஃபர்? வாட் சைஸ் டூ யூ வேர்? வாட் லாங்குவேஜ் டூ யூ ஸ்பீக்? ஸோ வாட் என்று சொல்லி இன்னொரு விஷயத்தை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதுக்கு நாங்கள் வாட் ப்ளஸ் நவ் சேர்த்து கொஷனை உருவாக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் விச் என்பது எந்த என்ற மீனிங்கில் வருது. அதாவது லிமிட்டட் கண்டிஷன். வட்டுன்னு நாங்கள் கேட்பது பொதுவான விஷயத்தை, பட் விச்ன்னு கேட்பது ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே ஏதாவது ஒன்றை தெரிவு செய்ய சொல்லி கேட்பது. எக்ஸாம்பிள்ஸ்க்கு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க, அங்கே போனதும் அங்குள்ளவர் கேட்குறாரு, வாட் டூ யூ வாண்ட்? என்ன வேண்டும் உங்களுக்கு, என்ன வேண்டும் என்று பொதுவாக கேட்குறாரு, ஜென்ரலாக கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க ஐ நீட் அ பென், ஒரு பென் வேண்டும் என்று கேட்குறப்போ அவர் பென்ஸ் இருக்கிற இடத்த காட்டி விச் பென் டு யூ வாண்ட், விச் பென், எந்த பேனாக வேணும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவற்றுள் எது வேண்டும் என்று கேட்குறதுக்கு தான் நாங்கள் விச் என்று யூஸ் பண்ணுவோம். விச் பென் டூ யூ வாண்ட்? அண்டர்ஸ்டுட்? விச் ட்ரெஸ் டூ யூ லைக்? விச் சப்ஜெக்ட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் யூ? விச் ஆஃப் தீஸ் இஸ் யுவர் பேக்? அண்டர்ஸ்டுட்? ஸோ விச் என்பது ஒரு லிமிட்டட் கண்டிஷன்ஸ் வச்சு நாங்கள் அவற்றுள் உள்ள தெரிவு செய்ய சொல்லி கேட்குற விதம். நெக்ஸ்ட், பீப்புளோட சம்மந்தப்பட்டது. ஹூ என்பது யார் என்பதற்காக யூஸ் பண்ணப்படுவது. ஹூ இஸ் யுவர் டீச்சர்? ஹூ கால்ட் யூ? ஹூ கேம் டு த பார்ட்டி? இங்கேயும் ஸ்டார் போடப்பட்டிருக்கிற கொஸ்டின்ஸை பற்றி விளக்கம் பின்பு கொடுக்கப்படும். ஹூ இஸ் யுவர் டீச்சர்? உங்களோட டீச்சர் யார்? இப்படி கேட்கப்படுது. ஸோ ஹூ என்று நாங்கள் மெயினாக யூஸ் பண்ணுவது ஒரு விஷயத்தோட சப்ஜெக்டை பற்றி கொஸ்டின் கேட்க. உங்கள் டீச்சர் யார்? யார் கூப்பிட்டாங்க? ஸோ அழைத்தது யார் என்று தான் கேட்கப்படுது. ஸோ சப்ஜெக்டை பற்றி கொஸ்டின் கேட்கும் பட்சத்தில் ஒரு பர்சனை வச்சு நாங்கள் ஹூ என்று யூஸ் பண்ணுவோம். ஹூம் என்பதும் பர்சன் தான், பட் ஆப்ஜெக்ட், அதாவது செயற்படு பொருள் என்று சொல்லுவோம். இதன் மீது ஆக்ஷன் நடந்ததோ அவர் யார்? ஹூம் டிட் யூ இன்வைட்? நீங்கள் யாரை இன்வைட் பண்ணினீங்க? ஸோ அது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டை தான் நாங்கள் கேட்குறோம் யார் என்று சொல்லி. அந்த இடத்துல நாங்கள் ஹூம் அப்படி யூஸ் பண்ணுவோம். பட் திஸ் இஸ் வெரி ஃபார்மல். நிறைய இடங்களில் யூஸ் பண்ணப்படுவது இல்லை ஸ்போக்கன் இங்கிலீஷில். ஓகே, ஸ்போக்கன் இங்கிலீஷில் நாங்கள் ஹூ என்றே யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஹூ டிட் யூ இன்வைட்? இப்போ யாரை இன்வைட் பண்ணினீங்க என்று கேட்குறது தான். ஹூம் டூ யூ மீன்? நீங்கள் யாரை சொல்கிறீங்க, யாரை பற்றி சொல்கிறீங்க, இந்த மாதிரியான ஒரு கொஷின். ஓகே, ஸோ ஹோம்ன்றது நாங்கள் ஃபார்மலான பிளேஸஸில் தான் காமனாக யூஸ் பண்ணுவோம். ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் இன்ஃபார்மல் பிளேசஸ். பட் இன்ஃபார்மல் பிளேசஸில் அல்லது ஸ்போக்கன் இங்கிலீஷில் நாங்கள் ஹூ என்பதே அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ஹூஸ் எடுத்துக்கொண்டால் பொசஷன் பற்றி கொஷின் கேட்குறதுக்கு. யாருடைய, யாருடைய பொருள், யாருடைய வீடு, இந்த மாதிரி. ஹூஸ் பென் இஸ் திஸ்? ஹூஸ் புக் ஹேஸ் பீன் லாஸ்ட்? ஓகே, இந்த மாதிரி யாருடைய என்று கேட்குறதுக்கு ஹூஸ் என்பது நாங்கள் கொஷின் வேர்டாக யூஸ் பண்ணி கொஷின்ஸ் உருவாக்குவோம். நெக்ஸ்ட், வே என்பது எங்கே என்று கேட்க யூஸ் பண்ணப்படுது. ஒரு பிளேஸை கேட்குறதுக்கு. வேர் டு யூ லிவ்? வேர் இஸ் யுவர் ஃபோன்? வேர் ஹாவ் யூ பீன்? வேர் டிட் யூ கோ? இந்த மாதிரியாக. நெக்ஸ்ட், வென் என்பது டைமை கேட்குறதுக்கு. எப்போ அண்டு கேட்குறதுக்கு எப்போது என்ற மீனிங்கில் யூஸ் பண்ணப்படுது. வென் இஸ் யுவர் பர்த்டே? வென் ஆர் யூ கம்மிங் பேக்? வென் டிட் யூ மீட் ஹிம்? வென் வாஸ் த பார்ட்டி? காட் இட்? அடுத்து வை. வை என்பது ஒரு ரீசனை கேட்குறதுக்காக யூஸ் பண்ணப்படுது. வை ஆர் யூ லேட்? வை டிட் ஷீ க்ரை? வை இஸ் ஹி ஷவுட்டிங்? ஓகே, ஸோ ஒரு ரீசன், இந்த விஷயம் எதற்காக செய்யப்படுது என்று கேட்குறதுக்கு வை என்று யூஸ் பண்ணுவோம். ஹவ் என்பது மேனர், மெத்தட், கண்டிஷன். அதாவது எப்படி என்றது தான் டிரெக்டான தமிழ் மீனிங் ஹவ் என்பதற்கு.
ஸோ எப்படி என்று கேட்க நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம். ஹவ் ஆர் யூ, ஹவ் டஸ் இட் ஒர்க், ஹவ் டு யூ குக் திஸ், ஹவ் வாஸ் த மூவி. காட் இட். அத்தோடு ஹவ் கூட உங்களுக்கு அட்ஜெக்டிவ் ஒன்று அல்லது அட்வர்ப் ஒன்று சேர்த்து கொஷனை கேட்கலாம். எப்படி? ஹவ் ஓல்ட் ஆர் யூ, ஹவ் ஃபார் இஸ் யுவர் ஸ்கூல், ஹவ் டால் இஸ் he, how fast can you run, how many pens do you have, how much water do you drink. So how many pens, how much water, what is the difference between them? எத்தனை அண்டு கேட்குற பட்சத்தில் how many என்பது கவுண்டபிள் நவுன்ஸுக்காக யூஸ் பண்ணுறோம். how many pens, pen is countable noun, ஸோ அதுக்காக how many என்று யூஸ் பண்ணணும். how much என்பது uncountable நவுன்ஸுக்காக யூஸ் பண்ணுறோம். how much water do you drink. Understood? நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்டாப் போட்டு காட்டியிருந்தேன் சில சென்டென்சஸ். ஸோ அந்த சென்டென்சஸை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவற்றில் WH கொஷின் வேர்டுக்கு பிறகு ஹெல்பிங் வேர்ப் ஒன்று இடம்பெறுது இல்லை. வாட் ஹேப்பன்ட், ஹூ ஈட்ஸ் லஞ்ச், ஹூ ஏட் லஞ்ச், இந்த மாதிரி ஹெல்பிங் வேர்ப் இல்லாமல் யூஸ் பண்ணப்பட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும் சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்டில் பாசிட்டிவ் ஸ்டேட்ஸ்மெண்ட்டுக்கு நாங்கள் எந்த ஒரு ஹெல்பிங் வேர்பும் யூஸ் பண்ணுவது இல்லை. See this example, John eats lunch at noon, John ate lunch at noon, இந்த மாதிரி. ஓகே, இதே விஷயங்களை நாங்கள் கொஷனாக கேட்குற பட்சத்தில், அதாவது WH கொஷனாக கேட்குற பட்சத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய சப்ஜெக்டை கொஷனாக நாங்கள் கேட்கும் இடங்களில் ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணுவது இல்லை. அதாவது John eats lunch at noon, இந்த இடத்துல ஜான் பற்றி தான் நான் கொஷின் கேட்குறேன், இவர் யார் என்று தான் கேட்குறேன், சப்ஜெக்ட் யார் என்று தான் கேட்குறேன். அதனால் இந்த ஜான் என்ற சப்ஜெக்ட் வர இடத்துல தான் நாங்கள் ஹூ என்று கேட்குறோம். ஹூ ஈட்ஸ் லஞ்ச் அட் நூன், யார் லஞ்ச் சாப்பிட்டார், ஹூ ஈட்ஸ் லஞ்ச் அட் நூன். இந்த இடத்துல ஹூ டஸ் ஈட் லஞ்ச் என்று நாங்கள் யூஸ் பண்ணுவது இல்லை. அதே போல் சிம்பிள் பாஸ்ட்லேயும் சேம் விதம் தான். அதாவது ஜோன் ஏட் லஞ்ச் அட் நூன், ஜோன் ஏட் லஞ்ச் அட் நூன், இந்த இடத்துலையும் நாங்கள் ஜோனை பற்றி கொஷின் கேட்குறதால, இந்த சப்ஜெக்டை பற்றி கேட்குறதால அந்த இடத்துல ஹூ சேர்த்து ஏட் லஞ்ச் அட் நூன், இங்கே ஹூ டிட் ஈட்ன்னு யூஸ் பண்ணுறது இல்லை. பிகாஸ் சப்ஜெக்டை பற்றி கொஷின் அமைகிறதால. இந்த இடத்துல எந்த WH கொஷின் வேர்ட் வந்தாலும் இதே பேட்டர்ன் தான். சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ப்ரெசண்ட்டில் நாங்கள் பாசிட்டிவ் கொஷின் கேட்குற பட்சத்தில் இவ்வாறாகத்தான் கேட்கணும். அதே போல் நீங்கள் கேட்குற கொஷின் ஒரு ஒப்ஜெக்டை பற்றியதாக இருந்தால் நாங்கள் ஹெல்பிங் வேர்பை சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜான் ஈட்ஸ் ஆப்பிள்ஸ், ஜான் ஈட்ஸ் ஆப்பிள்ஸ், இங்கே ஜான் சப்ஜெக்ட், ஆப்பிள்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நான் இந்த ஒப்ஜெக்டை பற்றி கொஷின் கேட்குறேன், ஜான் என்ன சாப்பிட்டாருன்னு கேட்குற பட்சத்தில் நான் ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணணும். வாட் டஸ் ஜான் ஈட், வாட் டஸ் ஜான் ஈட். இப்போ நான் ஒப்ஜெக்டை பற்றி தான் கொஷின் கேட்குறேன், ஆக்ஷனுக்குரிய ஒப்ஜெக்டை பற்றி. பட் நான் சப்ஜெக்டை பற்றி கேட்டிருந்தால் ஹூ ஈட்ஸ் லஞ்ச், ஹூ ஈட்ஸ் ஆப்பிள், ஹூ ஈட்ஸ் ஆப்பிள் என்று கேட்பேன். ஸோ அந்த சப்ஜெக்ட் இடத்துல WH கொஷின் வேர்ட் வந்தால் இங்கே நாங்கள் ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. பட் ஒப்ஜெக்ட் பற்றிய கொஷனாக இருந்தால் ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணணும். See the last one, John ate lunch, John ate lunch. இப்போ நான் என்ன சாப்பிட்டார்ன்னு கேட்க போகிறேன், அதுக்காக நான் ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணணும். வாட் டிட் ஜான் ஈட், பிகாஸ் இது சிம்பிள் பாஸ்ட் விஷயம், இறந்த காலத்தில் நடந்த விஷயத்தை பற்றி கேட்குறேன். வாட் டிட் ஜான் ஈட் என்ற கொஷன் அமையுது. ஓகே, ஸோ மைண்ட் இட் கேர்ஃபுல்லி. ஸோ நான் ஸ்டாப் போட்டிருந்த அந்த இடங்களில் இருக்கக்கூடிய சென்டென்சஸில் இவ்வாறாக ஹெல்பிங் வேர்ப் இல்லாமல் கொஷின் கேட்கப்பட்டது. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா, நாங்கள் கேட்குற கொஷின் அந்த விஷயத்தோட சப்ஜெக்ட் பற்றியதாக இருக்கிறதால நாங்கள் ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஓகே, இன் சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், இது ரெண்டுலேயும் தான் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கும். மற்ற டென்சஸில் இவ்வாறாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க வேண்டியது இல்லை. பிகாஸ் நாங்கள் எக்ஸிலரி வேர்ப் என்று படிக்கக்கூடிய அந்த வேர்ப்ஸ்
எல்லா விதமான கொஷின்ஸ்லையும் WH கொஷின்ஸ்லையும் சேர்க்கப்படுது. ஓகே, சப்ஜெக்ட் பற்றி கேட்டாலும் ஆப்ஜெக்ட் பற்றி கேட்டாலும் இந்த 2 டென்சஸில் மட்டும்தான் இவ்வாறான ஒரு விஷயம் எங்களுக்கு தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்குது. ஸோ மைண்ட் இட். ஓகே, வாட் ஹேப்பன்ட் என்று நாங்கள் கேட்குறோம், என்ன நடந்தது. ஓகே, ஸோ சப்ஜெக்டை பற்றி கேட்குறோம், என்ன நடந்தது, நடந்த விஷயம் என்னான்னு கேட்குறேன். ஸோ வாட் ஹேப்பன்ட் என்று ஈஸியாக கொஷனை கேட்கலாம். ஓகே, வாட் டிட் ஹேப்பன் இப்படி கேட்க வேண்டியது இல்லை. அண்டர்ஸ்டுட்? Now let's move on. அடுத்ததாக WH questions with prepositions என்னன்றது நாங்கள் பார்ப்போம். அதாவது ஒரு WH questionோட சேர்த்து நாங்கள் ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். எப்படி? for what, for which, with whom இப்படியாக. ஸோ இதையும் இன்றைய நாளில் நாங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கொள்ள போகிறோம். ஸோ லுக் அட் திஸ் சார்ட். இந்த சார்ட்டில் ஒவ்வொரு WH கொஷின் வேர்ட் கூடயும் எந்தெந்த ப்ரிப்போசிஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம் என்றது கொடுக்கப்பட்டிருக்குது. who, whom இவற்றோட with, to, for, about, from இவற்றை யூஸ் பண்ணலாம். அதே போல் what கூட for, about, with, in, which கூட of, with, among, where அது கூட நாங்கள் from, to, in, at இந்த ப்ரிப்போசிஷன்ஸை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். when கூட on, by, why என்பதோட for why என்று யூஸ் பண்ணலாம். how கூட with, by, in இவற்றை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் with whom did you speak யார் கூட பேசினீங்க. with whom யாருடன். who are you talking to who are you talking to யாருடன் பேசுகிறீங்க என்றது தான். ஸோ இவ்வாறாக ப்ரிப்போசிஷன்ஸை நாங்கள் யூஸ் பண்ணும் பொழுது 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று தான் WH கொஷின் வேர்டுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுற பேட்டர்ன். எப்படி? with whom did you speak with whom did you speak. அதே போல் ஃபுல் சென்டென்ஸுக்கு எண்ட்லேயும் இந்த ப்ரிப்போசிஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள், who are you talking to, whom did you get this from. ஓகே, ஸோ இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னா, ஸ்டார்ட்டில் நீங்கள் ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணுவது ஃபார்மலான பிளேசஸில், ரிட்டன் ஃபார்ம்ஸில், இப்படியான இடங்களில். பட் அட் தி எண்ட் ப்ரிப்போசிஷனை நீங்கள் யூஸ் பண்ணுவது ஸ்பெஷலி இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ், இன்ஃபார்மல் பிளேசஸ். ஓகே, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கொண்டு நார்மலாக நீங்கள் பேசுகிற பட்சத்தில் இந்த மாதிரி ப்ரிப்போசிஷனை எண்டில் வச்சு பேச முடியும். பட் எழுதுகிற சந்தர்ப்பங்களில், ஃபார்மலான சுச்சுவேஷன்ஸில் மோஸ்ட்லி நாங்கள் ஸ்டார்ட்டில் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார். வாட் are you looking for? What are you talking about? About பற்றி, எது பற்றி பேசுகிறீங்க. In what are you interested? In what are you interested? This is a formal way. ஓகே, ப்ரிப்போசிஷனை ஸ்டார்ட்டில் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ இதை நீங்கள் எண்டில் யூஸ் பண்ணினா, what are you interested in? That is also correct, but that is the way of speaking. Understood? Next one, which. அதை எடுத்துக்கொண்டா, see the examples. Which of these is yours? Which of these is yours? With which team do you play? ஓகே, அது எங்களுக்கு which team do you play with என்றும் ஸ்போக்கனில் கேட்கலாம். Where, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். Where are you from? To where are you going? To where are you going? That is formal. Where are you going to? இப்போ ப்ரிப்போசிஷன் எண்டில் வந்திருக்குது. திஸ் இஸ் த வே ஆஃப் ஸ்பீக்கிங். when எடுத்துக்கொண்டா, by when do you need this? By when do you need this? எப்போ மாதிரி உங்களுக்கு இது தேவைப்படுது. Do you agree on when we should leave? On when. So we cannot use on when in simple questions. நாங்கள் முன்னாடி உருவாக்கிய மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸில் எங்களுக்கு on when என்று யூஸ் பண்ண முடியாது. கம்பவுண்டான சென்டென்சஸில், கம்பவுண்டான கொஷின்ஸ் கேட்குற பட்சத்தில், அதாவது 2 சென்டென்சஸை இணைக்கும் விதமாக கேட்கப்படுற கொஷின்ஸில் தான் எங்களுக்கு on when என்று சேர்க்க முடியும். ஓகே, do you agree? நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? do you agree on when we should leave? on when we should leave, எப்போ போகணும் என்ற அந்த விஷயத்தில் நீங்கள் ஒத்துக்கொள்கிறீங்களா? இந்த மாதிரியாக ஒரு கம்பவுண்டான சென்டென்ஸ் உருவாக்குற பட்சத்தில் தான் on when என்றது யூஸ் பண்ணப்படும். Got it? Why, அதை எடுத்துக்கொள்ளுங்க. For why are you doing this?
for why are you doing this, எதுக்காக நீங்கள் செய்கிறீங்க. ஓகே, for why அண்ட் ஸ்டார்ட்டில் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. திஸ் இஸ் வெரி ரேர் அண்ட் ஃபார்மல். why are you doing this for என்பது ஸ்போக்கன். ஓகே, இன்ஃபார்மல் மெத்தட். how see the examples. By how much did the price increase? By how much did the price increase? In how many days will it be ready? With how much money did you go? Okay, எவ்வளவு பணத்துடன் நீங்கள் சென்றீர்கள். அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த மாதிரியாக WH கொஷின் வேர்ட்ஸ் கூட ப்ரிப்போசிஷனை இணைத்து எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸை உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ இந்த ப்ரிப்போசிஷன்ஸை கொஸ்டின் ஸ்டார்ட்லேயும் யூஸ் பண்ணலாம். அதாவது WH கொஷின் வேர்டுக்கு முன்னாடியும் சேர்க்கலாம், சென்டென்ஸோட எண்ட்லேயும் சேர்க்கலாம். எண்டில் சேர்ப்பது இன்ஃபார்மல் ஸ்போக்கன் மெத்தட், ஸ்டார்ட்டில் சேர்ப்பது ரேரான ஃபார்மல் மெத்தட். ஓகே, ஸ்போக்கனில் யூஸ் பண்ணப்பட மாட்டாது. ஓகே, அதிகமான இடங்களில் யூஸ் பண்ணப்பட மாட்டாது. ஸோ இன்றைய லெசனில் நாங்கள் WH கொஷின்ஸ் பற்றிய ஒரு டீப் டைவிங்கை பண்ணிட்டோம். ஓகே, எல்லா விஷயங்களையும் இன்றைக்கு பார்த்தாச்சு. ஸோ இந்த லெசனை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு WH கொஷின்ஸ் உருவாக்குறதுல எந்த விதமான ஒரு டவுட்ஸும் ஏற்பட போகிறது இல்லை. ஸோ ஐ ஆம் வெயிட்டிங் டு see your own sentences, your own WH questions in the comment section. ஓகே, ஸோ இந்த லெசனை பார்க்குறது மட்டுமல்லாமல் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கண்டா கண்டிப்பாக இதை அடுத்தவங்க கூட ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதையும் கண்டிப்பாக செஞ்சுடுங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் மீட் வித் த நெக்ஸ்ட் lesson on spoken English beginner level course. Okay, until that, take care.